வணக்கம் குழந்தைங்களூஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க நீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை ஒரு வீலாக்ல சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த வீலாக் நான் ஏன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு மேஜிக் பத்தி தெரியாது. மேஜிக் நீங்க நம்பணும். என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட லைஃப்ல மேஜிக் எப்போ வரும்னா, நமக்கு முதல்ல நம்பிக்கை இருக்கணும், நமக்கு இது நடக்கும் அப்படின்னு. எனக்கு எப்பவுமே சின்ன வயசுல இருந்து மேஜிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு மேஜிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு மேஜிக்கல் பீப்புள், மேஜிக்கல் ப்ராசஸஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பாருங்க. பிடிக்கலன்னா டெஃபினட்டா நீங்க பார்க்க வேண்டாம். அதே போல உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிற அந்த டிங் 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 நோட்டிபிகேஷன் இருக்கு பாருங்க, அந்த பெல்ல மறக்காம அடிச்சிருங்க. ஸோ வாங்க டிலே இல்லாம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு டைம் ஒரு பரமநாரி டைம் வரும் இல்லையா? நமக்கு நிறைய தடவை வந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு மகா தரித்திரம் என் லைஃப்ல வந்துச்சுன்னா இட் வாஸ் டியூரிங் 1996ல when I was going through my divorce and all that. அந்த டைம்ல தான் வந்துட்டு when all hope is lostங்கிற மாதிரி நான் வந்து I was in the depth of depression and dejected to everything to the coreங்கிற நேரத்துல தான் இந்த பர்சன் என் லைஃப்ல வந்தாப்ல. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த பர்சனை பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் வாவ் அப்படிங்கிற மாதிரி ஆக்சுவலா ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பட் ஸ்டில் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு பீப்புள், ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ரஸ்ட் பீப்புள்ங்கிற ஒரு ஃபேஸ்ல நான் இருந்தேன். அண்ட் அவங்க வந்து உட்கார்ந்தாங்க, என்கிட்ட ஒரு 2 வாரத்தை பேசினாங்க. நான் கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்கெப்டிக்கல் பர்சன் இல்லையா? ஸோ அப்போ நான் வெறும் பாபா டிவோட்டியா மட்டும்தான் ஆயிருந்தேன் நான். மற்றபடி எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸஸோ இல்லை கிறிஸ்டல்ஸோ ஹீலிங்கோ மெடிடேஷனோ இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இன்ட்ரெஸ்ட்டும் சுத்தமாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்த போது வந்துட்டு சார் என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு என் மைண்ட் வாய்ஸ், இன்னும் நீ என்னம்மா தரப்போற, வச்சா அப்பெல்லாம் போறாதுங்கிற மாதிரி விழுந்தெல்லாம் போற, நீ என்னமா புதுசா நமக்கு ஆப் வைக்க போறங்கிற மாதிரி என் மைண்ட் வாய்ஸ் தோணுச்சு. அப்ப அவங்க கையில இருந்து வந்து ஒரு சின்ன ராக் மாதிரி, அது குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ இவ்வளவுதான் சின்ன ஒரு கல் மாதிரி இருந்துச்சு, அது ஒரு கிறிஸ்டல் மாதிரி. இது என்னன்னு கூட இல்லை, இது கையில கொடுத்தாங்க. அது என் கையில வச்ச மறு நிமிஷம் அது அப்படியே லிட்டரலி என்னுடைய மனசுல வந்து ஒரு வார்ம் ஹாப்பி ஜாய்ஃபுல், அதாவது அந்த பரமநாரி சமயத்துல இவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபீலிங் எனக்கு அப்ப வந்து நான் உடனே ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐ செட் தேங்க்யூ. ஐ செட் இது எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க நீங்க அப்படின்னு. ஐ செட் நான் ஏன் இப்ப சிரிக்கிறேன், நான் சிரிக்கிற நிலைமையில இல்லை, பட் நான் சிரிக்கிறேன் இப்ப எப்படி இது அப்படின்னு. சரி, நான் காலில இருந்து இதுல நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் ப்ரேயர்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் உமன். அதுக்கப்புறம் தான் அவங்க மூலமா தான் எனக்கு பெண்டுலம் ரீடிங் எல்லாம் அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னி மட்டும் என் வாழ்க்கையில ப்ராக்டிஸ் இட். அது மட்டும் கிடையாது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜாய்ஃபுல் பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னா அது அவங்க தான். அவங்க பேர் வித்யா அனந்த நாராயணன். மயிலப்பூர்ல அவங்களோட ஷாப்ஸ் இருக்கு, மிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த லஸ் கார்னர்ல ரைட் திரும்பினீங்கன்னா பக்கத்துல பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் அவங்களுடைய கடை. நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒன்று கமெண்ட்ஸ்லயோ இல்லை டிஸ்கிரிப்ஷன்லயோ வீடியோ கீழேயோ நான் வந்து டீம்கிட்ட போட சொல்றேன். ஸோ வித்யா வந்துட்டு 96ல இருந்து ஆரம்பிச்ச எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். கோஇன்சிடென்ட்லி நாங்கள் 2 பேருமே ஜெமினைஸ், போத் ஆஃப் அஸ். அண்ட் ஜாஸ்தி வித்தியாசம் கிடையாது, வயசு வித்தியாசம் எங்களுக்கு. ஷி இஸ் ஒன்லி லிட்டில் பிட் ஓல்டர் தென் மீ. பட் அப்போத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னோட லைஃப்ல எல்லாமே அப்ஸ் டவுன்ஸ், பேட் குட் அக்லி, எவ்ரி திங் வித்யா ஹஸ் பீன் அ பார்ட் ஆஃப் இட். அண்ட் என்னோட கரியர் ரீஸ்டார்ட் ஆச்சு அவங்களோட ரிங்ஸோட தான். அது போட்டது. அண்ட் என்னோட பர்த் ஸ்டோனோ ஜாதகமோ அவங்க எனக்காக பார்த்ததே ஆக்சுவலா கிடையாது. அவங்க வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வைப்ரேஷன்ஸோட தான் ஷி வெண்ட். இன்னும் மட்டும் ஷி கோஸ் பை தட். ஒன் ஆஃப் மை வண்டர்ஃபுல், நான் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், எனக்கு ஸ்பிரிச்சுவலா ஃபர்ஸ்ட் கிடைச்ச முதல் குரு வித்யா அனந்த நாராயணன் தான். ஸோ அவங்க ஒரு அவ்வளோ நல்ல வண்டர்ஃபுல் குரு. அந்த குரு இன்னி மட்டும் என் லைஃப்ல வச்சிருக்கிறது என்னுடைய பாக்கியம். ஸோ இன்னைக்கு நான் வந்து நமக்கு ஏதாவது நல்லது நடந்தா நம்மளோட ஃபேமிலி மெம்பர், நமக்கு இந்திராக்காவுக்கும் அந்த மாதிரி நல்லது நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ இந்திராக்காவும் இன்னைக்கு அவங்களோட கடைக்கு கூட்டிட்டு போறேன். ஸோ அங்கே அவங்க கடையை போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலா வந்து கன்சல்டன்சி எல்லாம் நீங்க வந்து இவங்க இவ்வளோ கன்சல்டன்சி எல்லாம் பண்றாங்களே, என்னெல்லாம் நம்ம காசு கொடுக்கணும். கன்சல்டன்சி ஃப்ரீ. உங்களுடைய இதுக்கு அவங்க ஏதாச்சும் நீங்க
ஏதாச்சும் ஜுவல்லரி வாங்குறீங்கனாலோ இல்ல பண்றீங்கனாலோ அதுக்கு மட்டும்தான் நீங்க பே பண்ணணும். கன்சல்டன்சி அண்ட் உங்களோட ஜாதக பார்க்கறதோ இல்ல வாட் எவர் இட் இஸ் ஃப்ரீ எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்டூடெண்டா வந்து அவங்க குருநாதர் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும்னு இருக்கும்ல. கவலைப்படாதீங்க, ரொம்ப ஆன்மீகம் எல்லாம் நெத்தியில பட்டை கழுத்துல கொட்டை எல்லாம் வச்சிருக்கேன், என்னால அப்படியெல்லாம் ஒரு அந்த மாதிரி கேள்வி எல்லாம் நான் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி உங்களையும் நான் டார்ச்சர் பண்ண விரும்பல. பட் பொதுவாக எனக்கு ரொம்ப நாளாவே வந்துட்டு எனக்கு தெரியும் அவங்கள பத்தி, பட் இருந்தாலும் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் வித்யா மேம் இந்த இந்த கொஸ்டின். சரி வித்யா மேம், நீங்க லைஃப்ல வந்துட்டு எல்லா விதமான ஆளுங்களை பார்த்தாச்சு. நீங்க ஏழைங்க, மிடில் கிளாஸ் பீப்புள், பணக்காரங்க, செலிபிரிட்டிஸ், பாப்புலர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வரைக்கும் நீங்க பார்த்தாச்சு. இப்போ இதுல வந்துட்டு இன்னார் அப்படின்னு கிடையாது. பீப்புள் வித் மணியும் நான் பார்த்திருக்கேன், வித்தவுட் மணியும் பார்த்திருக்கேன். லைக் ஃபேக் பீப்புள்னு சொல்லுவோம் பாருங்களேன். அதாவது முன்னாடி ஒண்ணு பேசுறது, பின்னாடி ஒரு மாதிரியா இருக்கிறது. உங்ககிட்டயே அப்படியே ஹாய் வித்யா, ஹவ் ஆர் யூ மேம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்னாடி கழுவி ஊத்துறது. நமக்கெல்லாம் காண்டேறி கடுப்பேறி, எனக்கெல்லாம் பலார் வைக்கணும்னு தோணும். இப்பதான் புசு புசுன்னு மெடிடேஷன்லாம் பண்ணி அது இறங்கியிருக்கு. பட் உங்களோட ஜேர்னில இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கும்போது how do you deal with it ma'am actually? Honestly, both of us are Geminis. Correct. Geminis cannot deal with fake people. And this in the bullshit and alva kindi kudukara people irukanga பாருங்களேன். ஆமா. How do you manage to keep a straight face and still be nice? சரி, இதுக்காக வந்து நான் என்ன மாத்திக்க முடியாது. ஓகேயா, நான் எப்படி இருக்கேனோ அப்படிதான். ரெண்டு விஷயம். ஒருத்தர் வந்து நான் விக் வச்சிருக்கேன்னு சொன்னாங்கன்னா இது விக் இல்ல, இது உண்மையான முடி. கரெக்டா? அதனால அவங்க சொல்லிக்கிட்டாங்கன்னா அது பொய். அதனால அதை என்ன எஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் நிஜமாவே விக் வச்சிருக்கேன்னா அது உண்மை. புரியுதுங்களா? அதனால அது வந்துட்டு உண்மைன்னா ஆமா வச்சிருக்கேன், அதைத்தானே சொல்றாங்க அவங்க. இதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம் என்ன பொறுத்த மட்டும். நத்திங் டிஸ்டர்ப்ஸ் மீ. இஃப் somebody wants to say நான் வந்து கேவலமானவன் சொன்னாங்கன்னா அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அது அவங்களோட. ஐயோ ப்ளீஸ், நீங்களாம் அப்படிலாம் மேம் வந்து இஸ் லைக் ஹோலி இஸ் நாட் த வேர்ட் தட் ஷி இஸ் லைக். நான் வந்து உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த வீடியோலயே சொல்லியிருக்கேன், நான் இவங்களை எப்படி எந்த ஒரு தருணத்துல என் லைஃப்ல இவங்களை மீட் பண்ணேன் அப்படின்னு. இன்னி மட்டும் we've known each other from 96 to 2024. And so these are the people என்னோட லைஃப்ல ஒரு ஜர்னி who traveled with me, who know me in and out. அப்படின்னா எனக்கு முதல் அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸஸ் எல்லாமே தெரியும். பாபா டிவோட்டி ஆன அவ்வளவுதானே தவிர பட் இந்த ஹீலிங் அந்த இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது எனக்கு. வித்யா மேம்னால தான் டு மீ ஷீல் ஆல்வேஸ் பி வித் யூ because there's not much of age difference between us. But as a guru ஸ்தானம் in spiritual processes அதுக்கு எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் முதல் கல்லடி எடுத்து வச்சது இவங்க கிட்டதான். ஒன் மோர் முக்கியமான கொஸ்டின். நான் வந்து சொன்னாத குருஸ் லைக் ஸ்பிரிச்சுவல் குரு பாட்காஸ்ட் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க பேசிட்டு இருக்கும்போது கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இந்த ஹீல் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. பிகாஸ் நான் வந்து உன் லெவல் ஹீலர் எல்லாம் கிடையாது. ஐ டிட் இல்ல அதோட சவுண்ட் பார்த்து நான் வந்து ஆல்பா மைண்ட் பவர் பண்ணேன் டாக்டர் விஜயலட்சுமி பாந்தியன்ல. ஸோ அது கலர் தெரப்பி இருக்கு. ஸோ ஐ யூஸ் டு ஹீல் தெரிஞ்சவங்க லைக் இந்த மாதிரி கை கால் தலைவலினா ஒரு லைக் சும்மா லைக் அந்த கலர் அந்த மாதிரி ஹீலிங் லைக். இப்போ ஐ சோ லைக் யாரெல்லாம் இந்த மாதிரி ஹீல் பண்றாங்களோ ஹூஸ் அன் எம்பாத், அவங்களுடைய பேட் கர்மா நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மள எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. நீங்களே கேன்சர் பேஷண்ட்ஸ்ல இருந்து நிறைய பீப்புளுக்கு அவங்க பிராணிக் ஹீலர் வேற அவங்க நீங்க நிறைய ஹீலிங் பண்ணிருக்கீங்க. அப்போ இது போக போக இதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் உங்களோட ஹெல்த் ஏதாவது எஃபெக்ட் பண்ணிருக்கோம்? எனக்கு அதனால எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. ஒண்ணு நம்பிக்கை இல்லைன்னா அது வந்து என்ன எஃபெக்ட் பண்ணும் எப்போனா நான் அதுக்கேற்ற தர்மமோ நான் அதுக்காக தான் நிறைய தர்மம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா ஷிர்டி சாய் கோவில்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு டெய்லியுமே பே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தேன், நானே ஒரு நாளைக்கு போய் பார்த்தேன், அதுல வந்து வந்தவங்களே திரும்ப 4 பாத்திரம் வாங்குறாங்க. அதோட வேல்யூ தெரியல. அந்த சாப்பாடை ஃபுல்லா ரோடு முழுக்க கொட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் நினைச்சேன் நோ இது கரெக்ட் இல்லை அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ரோட்ல வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ போடும் போதும் கூட பார்த்தாக்கா எல்லாம் ஆல்கஹாலை குடிச்சிட்டு, அப்போ ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு காசு இருக்கு, ஆனா சாப்பாடுக்கு மட்டும் காசு இல்லை. அப்போ என்ன டிசைட் பண்ணிட்டேன், பெஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு படிப்புக்கு கொடுக்கறது. ஓகேயா? ஆனா படிப்புக்கு கொடுக்கறது எப்படின்னா ஐஷு, நான் குழந்தைங்க அம்மா கையில கொடுக்க மாட்டேன், குழந்தை கையில கொடுக்க மாட்டேன்.
எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல் என்ன காண்டாக்ட் பண்ணணும். நான் அந்த ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட பேசுவேன். இந்த குழந்தை நிஜமாவே நல்லா படிக்குதா, நல்லா படிக்குதுமா, இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்கலி வீக்கா இருக்கிறவங்களுக்கு அப்ப நான் என்ன செய்வேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபீஸை மட்டும் தான் கட்டுவேன். அந்த செகண்ட் டேர்ம் ஃபீஸ் எப்ப கட்டுவேன்னா அது திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் டு 10th ரேங்க் உள்ள வாங்கணும், நல்லா படிக்கணும், அப்போதான் அதை பண்ணுவேன். பண்ணா கொடுக்காம இருக்கிறது இல்ல, கொடுப்போம். சப்போஸ் ஒரு சான்ஸ் நம்ம கொடுப்போம். ஆமா, அது மட்டும் இல்ல, அதுக்கும் அது படிக்கணும்னு தோணும்ல, யாரோ ஒருத்தவங்க காசு கொடுக்கறாங்க, அந்த திமிரெல்லாம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால இத மாதிரி பார்த்து 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 நான் வந்து ரெகுலரா கொடுத்துட்டு அது மாதிரி கொடுத்த ஒரு பையன் தான் வந்து எனக்கு வந்து பிசிஏ பண்ணி எம்சிஏ பண்ணி இன்னைக்கு வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க. அவன் வந்து எனக்கு டிரைவ் பண்ணிட்டு இருந்தான் பார்ட் டைம்ல. அப்படிதான் எனக்கு அவனுக்கு தெரிய வந்தது, பைசாவே இல்லக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் நிறைய கொடுத்துருக்கேன் அவனுக்கு. ஆனா அதுக்கப்புறம் he used to drive me around. இப்போ today he is in Singapore. He is telling me இப்போ அக்கா நீங்க உங்களோட இதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்கா, கிட்னி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் நிச்சயமா I want to be part of it அப்படின்னுட்டு. So empowering the next generation in the future. And the way you get out of this negative energy is first of all drink a lot of water. That will flush out the energy. Negativity. குளிக்கிற போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து ஒரு மக்குல போட்டுட்டு அதை நல்லா கரைச்சு விட்டு ஃபர்ஸ்ட் அந்த உப்பு வெள்ளத்தை மூஞ்சி எல்லாம் தேய்ச்சிட்டு கை கால் எல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு 2 minutes இருந்துட்டு, இட் ஷுட் பி கோல்ட் வாட்டர். இட் கேனாட் பி வார்ம் வாட்டரா இருக்கக்கூடாது, சுடு தண்ணியா இருக்கக்கூடாது, பச்சை தண்ணியா இருக்கணும். அதை ஃபுல்லா உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நார்மல் வாட்டர்ல கல்லுப்பு கோல்ட் வாட்டர்ல வச்சுக்கோங்க. இது நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணும். In நம்மளோட சக்ராஸ்ல which is the most powerful chakra? For me, I feel the base chakra and the throat chakra are the most important things. Okay, the throat chakra, if you have any kind of inhibitions, ஏதோ மனசுக்குள்ள எக்கச்சக்கமான இது இருந்தா பேச்சே வராது, தப்பு தப்பா சொல்லுவோம் விஷயங்களை, புரியுதுங்களா? அதனால என்ன பொறுத்த மட்டும் பேஸ் சக்கராவும் மூலாதார இந்த throat chakra விசுத்தி. இது இப்ப இருக்கிற நிறைய குழந்தைங்க கிட்ட நம்ம வந்து இந்த மாதிரி லைக் அதேதான் பீக்கபோ கண்டாவது அதுக்கு என் கையில இருக்கிற போனை கண்டுட்டு இருக்குது. அப்பதான் ஏர்போர்ட்ஸ்ல இருந்து எல்லாரும் பிஸி கிட்ஸ் லைக். சோ ப்ளீஸ் ஆல் பேரண்ட்ஸ் முதல்ல மொபைல் தயவு செஞ்சு வெளியில போய் எதை வேணாலும் காமிட்டுங்க. நீங்க ரோட்ல இருக்கிற காரை காமிச்சா நாயை காமிச்சா கூட ஓகே, அதுக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு. அதுக்கு என்ன பேரண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மொபைல் விட்டு போக. ஆமா, அதுதானே பாக்குறது. நீ நம்ப மாட்டே, ஒரு பேரண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, அந்த குழந்தை வந்து பெட்ஷீட்டுக்குள்ள வச்சுட்டு அந்த மொபைல கேட்டு இருக்காரு. அவரு என்னத்துக்கு நீ இதை பண்ற, அம்மா பண்றாங்கல்ல, அப்ப நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேக்குறதாம் அந்த குழந்தை. கரெக்ட். நம்ம பசங்கள்ட்ட சொல்லக்கூடாது, நம்ம முதல்ல அப்படி வாழ்ந்து காமிச்சா அதுங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி இருக்கும். So ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும்னா come and meet Vidya. I leave all the details. Indra akka, please come here, consultancy. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாவே ஆயிடும். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டும் என்ன சொல்றேன்னா, நல்லதே நினைங்க. யார் என்ன தப்பு பண்ணினாலும் சரி, அது உனக்கு சேர போறது, எனக்கு சேர போறது நல்லது மட்டும்தான். நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல். நான் வந்து ஒரு சிம்பிளா ஒரு அஃபர்மேஷன் ஒண்ணு பண்ணுவேன் டெய்லியுமே. காலையில எந்திரிச்சேன்னா ஐ டிரெக்ட், ஐ இன்ஸ்ட்ரக்ட், ஐ கம்பெல், ஐ கமாண்ட், ஐ கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன வேணுமோ அதே தான் நான் சொல்லுவேன். நான் அது சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அதுவே தான் நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே தான் நடக்கும். அதனால நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கட்டும், அவ்வளவுதானே. நம்ம மைண்டை விட பவர்ஃபுல்லா எதுவுமே இல்லை. இப்ப நம்ம ஒரு ஆளை பாக்குறோம், ஐயோ இவங்கனால நமக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நீங்க இது வந்து ஒரு கட் இன்ஸ்டிங்க்ட், ஓகேங்களா? அதை நீங்க கட்டாயமா ஃபாலோ பண்ணுங்க. பட் அந்த நினைப்பே விடாதீங்க. ஏன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ, அவங்க இயல்பாவே அவங்க அப்படி இருந்தாங்கன்னாக்கா அதுக்குதான் நம்மளோட அவங்க கூட உள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிதான்னா அது அப்படிதான் வந்து முடியும். எல்லாமே ருணானுபந்தம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம முன்னாடி உள்ள ஆளுங்க எப்படி வந்து நம்ம லைஃப்க்கு வராங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம பிள்ளைங்க, நம்ம வீட்டுக்காரரு, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரும் கனெக்டட். அதனால அது ஒரு குடுக்கல் வாங்கல் கணக்கு தான். அதனால என்னவா இருந்தாலும் நம்ம நல்லதே நினைச்சு எல்லாருக்குமே நல்லது நினைச்சா நமக்கு எந்த தீங்கும் நடக்காது, நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவ்வளவுதான். That's my guru.
நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், நான் ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு டிராயிங் வராது. ஹென்னா மெஹந்தி நல்லா போடுறது, ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் வரும். அது எனக்கு என் பொண்ணு தான் கத்து கொடுத்தா. அப்ப நான் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி 10 இயர்ஸ் மேல இருக்கும்ல மேம், இது மேலேயே 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஷெடி பாபாவுடைய பெயிண்டிங் இங்க பாருங்க, இதுக்கு இல்ல என்னோட சிக்னேச்சர் இங்க இருக்கு. ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஸ்டெயின் கிளாஸ் பெயிண்டிங் இது வித்யாவுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இங்க இருக்கு பாருங்க என்னோட சிக்னேச்சர். அது இன்னும் விது அவளோட ஷாப்ல வச்சிருக்காங்க, ஃப்ரேம் பண்ணி கொடுத்தது அப்படியே. அண்ட் இந்த வாட்டர் ஃபால் ஆக்சுவலா வந்துட்டு எங்கேயும் வாங்கல, வித்யா ஹெர்செல்ஃப் டிசைன்ட் இட். அண்ட் அந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல், இது ஒரிஜினல் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், இது பூமியில இருந்து. அதுல வித்யா டிசைன் த ஃபவுண்டன், அதுல வாட்டர் எனர்ஜைஸ் பண்ணி இந்த மூலையில அப்படி இருக்கு. விதுஸ் ரிலீஸ்ட் புக் ஆல்சோ, கலர்ஃபுல்லி பிளாக் பை வித்யா. அமேசான்ல இருக்கு இந்த புக்கு, பிளிப்கார்ட்ல இருக்கு, நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ், டிவி ஷோல எல்லாம் கூட அவங்க வந்திருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் உங்களை ஒரு குட்டி மேஜிக்கல் ஜேர்னியில் நான் கூட்டிட்டு போயிருப்பேன். ஐ ஹோப். அண்ட் உங்களுக்கு வித்யா மேமை காண்டாக்ட் பண்ணணும்னா, கன்சல்ட் பண்ணணும்னா நம்பர்ஸ்லாம் கீழே இருக்கு, யூ கேன். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், இதெல்லாம் என்னோட இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் டிஸ்க்ளைமரே சொல்லிக்கிறேன். ஓகே, இது போட்டாதான் இது ஆகுமா, இது போட்டா எப்படி ஆகுமா, அப்படியெல்லாம் கிடையாது. நம்பிக்கை தான் எதுவா இருந்தாலும். அண்ட் நான் சொல்ற மாதிரி காட் இருக்காரோ இல்லையோ தெரியாது, கிரேஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ ஒரு குருவுடைய கிரேஸ் எனக்கு எப்பவுமே லைஃப்ல இருந்திருக்கு. ஐ எம் வெரி பிளெஸ்ட் இன் தட் வே. அந்த மாதிரி ஒரு என்னுடைய எல்லா குருக்களுக்குமே நான் ஒரு நல்ல சிஷ்யா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் நான். ஸோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை, இல்லை இன்னொரு வீலாக்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.